உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 29ஆம் தேதி 3ஆம் மாதம் 2025 மந்தவாசரம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை. குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள், அமாவாசை திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய தினம் ராகு காலம் 9:13 முதல் 10:43 வரை. இன்றைய தினம் யமகண்டம் 11:43 முதல் 3:13 வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 3:13 முதல் 4:43 வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நட்பு, ரிஷபம் நலம், மிதுனம் நன்மை, கடகம் லாபம், சிம்மம் செலவு, கன்னி அன்பு, துலாம் தடங்கல், விருச்சிகம் மகிழ்ச்சி, தனுசு ஆதாயம், மகரம் தாமதம், கும்பம் இன்பம், மீனம் வரவு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. சரி, இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்குது என்று பார்க்க போகிறோம். இந்த வாரம் பூராக சனி பெயர்ச்சி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் சனி பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி 2025 3ஆம் மாதம் 29ஆம் தேதி திருக்கணிதப்படி சனி பெயர்ச்சி. அந்த பலன்களை பார்க்குறோம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆவது வீட்டில் இருக்கிற சனி பகவான் 4ஆவது வீட்டுக்கு வந்துட்டார். அர்த்தாஷ்டம சனி என்று சொல்கிறது. அர்த்த என்றால் பாதின்ற அர்த்தம். அட்டம சனின்னா 8ல் சனின்ற அர்த்தம். 8ல் பாதி 4ல் சனி வந்ததுனால அர்த்தாஷ்டம சனி. அஷ்டம சனியில் பாதி அர்த்தாஷ்டம சனி. 4ஆவது வீட்டுக்கு சனி வரார். அது அவ்வளவு நன்மை இல்லை. நீங்கள் சனிக்கிழமை விரதம் இருந்து சனீஸ்வரனை வழிபட வேண்டும். டெய்லி ஆஞ்சநேயரை கும்பிட வேண்டும். மாதத்துக்கு ஒரு முறை தேய்பிறை அஷ்டமி கால பைரவர் வழிபாடு செய்ய வேண்டும். சனீஸ்வரன் தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இல்லை. வேற்று மொழியினரால் சில ஆதாயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அந்நிய மதம், மொழி, இனம் சார்ந்தவர்களால் சில பிரச்சனையும் பெறும். சில ஆதாயங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. புதிய தைரியம் 4ல் சனி வந்து கூடாதுன்றதுனாலும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு பார்க்கக்குள்ள அர்த்தாஷ்டம சனி நடந்தால் கூட மனசில் புதிய தைரியம் பிறக்கும். எதையும் செய்து முடிப்பேன், என்னால் முடியும், கஷ்டத்தை தாங்கி கொள்ளக்கூடிய பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும். அருமையான காலமாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்குவதற்கு வாய்ப்பு அதிகம். சின்னதாக இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் பெருசாகும். குடும்பத்தில் புதிய பிரச்சனைகள் தலை தூக்கும். அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு மனஸ்தாபம் ஏற்படும். மாமன் மச்சானுக்குள்ளே ஒரு மனஸ்தாபம் ஏற்படும். மாமியார் மாமனாரோட சில பிரச்சனை ஏற்படும். மாமியாரோட மருமகளுக்கு சில பிரச்சனை ஏற்படும். இந்த மாதிரி உறவு பெரியப்பா சித்தப்பா பிள்ளைகளோட சின்ன குடும்பத்தில் சில பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது.
அந்நியர் விஷயத்தில் தலை போடாதீர்கள். அடுத்தவண்ட பிரச்சனையில் எந்த காலத்திலையும் தலை போடாதீர்கள். அதுவும் தனுசு ராசிக்காரர்கள் அர்த்தாஷ்டம சனி 4ல் சனி நடக்குது. அந்நியர் விஷயத்தில் நீங்களும் தலை போடாதீங்கோ. உங்களோட பிரச்சனையில் அந்நியரை தலை போட அனுமதிக்காதீர்கள். அடுத்தவண்ட பிரச்சனையில் நீங்களும் தலையை போடாதீங்கோ. உங்களோட பிரச்சனையில் அடுத்தவன் தலையை போடவும் அனுமதிக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள்ள சண்டையா, ஒரு ரூமுக்குள்ளே அந்த பிரச்சனை முடிஞ்சிடணும். 3வது மனிதர் பக்கத்து வீட்டுக்காரன் தலையை போட்டு உங்களோட பிரச்சனையை தீர்க்கிற அளவுக்கு பெரிதுபடுத்தாதீர்கள். அல்லது வேறு உறவினர்கள் தலை போட்டு பிரச்சனை தீர்க்கிற பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு இடம் வைக்காதீங்கோ. கணவன் மனைவி பிரச்சனை, சகோதரர் பிரச்சனை, மாமியார் மருமகள் பிரச்சனை, உறவு பிரச்சனையெல்லாம் அந்த விஷயத்தில் ரூமுக்குள்ளே முடிச்சு கொள்ள பாருங்க. நீங்களும் தேவையில்லாத விஷயத்தில் தலை போடாதீர்கள். நமக்கு இப்போ காலம் சரியில்லை, நம்ம கவனமாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயத்தில் மூக்கை நுழைக்காதீர்கள். தேவையில்லாத விஷயத்தில் தலை போடாதீர்கள். தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது. சில செலவுகள் அதிகரிப்பதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் செலவு செய்கிற விஷயத்தில் கவனமாக இருங்கோ. யோசித்து செலவு செய்யுங்கள். இந்த செலவு தேவைதானா, இது அவசியமான செலவா, அத்தியாவசியமான செலவா, அனாவசியமான செலவா என்பதையெல்லாம் யோசித்து கொஞ்சம் காசை இறுக்கி பிடியுங்கோ. செலவு இழுத்து கொண்டு போகிறதுக்கு பிரச்சனைகள் இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக சிரமப்படுவீர்கள். ஒரு வாக்குறுதியை கொடுத்துடுவீர்கள். நான் இன்றைக்கு 5 லட்சம் ரூபா தாரணுன்னு சொல்லிடுவீங்க. ஆனால் 5 லட்சத்தை புரட்டுறதுக்கு கஷ்டப்படுவீங்க. அதனால் வாக்குறுதி கொடுக்கும் போதும் ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்த பின்னரே வாக்குறுதியை கொடுங்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் போகலாம். அல்லது வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கு நீங்கள் சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை உருவலாம். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருங்கோ. 4வது வீடு மாத்துருஸ்தானம், தாயை குறிக்கிற இடம். அங்கே சனீஸ்வரன் வந்தால் தாயினுடைய உடல்நிலை பாதிக்கப்படும். நீங்கள் தனுசு ராசிக்காரர்களாக இருந்து உங்களோட அம்மா இருந்து அவள் வருத்தக்காரியாக இருந்தால் கொஞ்சம் பாருங்க. அவளுக்கு தேவைப்பட்ட மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக் கொடுங்கள். தேவைப்பட்ட மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுங்கோ. டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டுங்கோ. மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொடுங்கோ. அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கோ. கொஞ்சம் அவள் என்ன சொல்கிறான்னு கேளுங்கோ. அம்மாவோட கொஞ்சம் பாசமாயிருங்கோ. சின்ன சின்ன சண்டைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை சமாளித்து கொண்டு இருங்கோ. அதே நேரத்தில் புதிய முதலீடு செய்யலாம். 4ல் சனி இருந்தாலும் புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. சனி சரியில்லையேன்னு ஒதுங்காதீங்க. புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் எல்லாம் சந்தர்ப்பம் கிடைச்சா சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. சில பேர் 4ல் சனி இருக்கேக்குள்ளதான் அர்த்தாஷ்டம சனியில் தான் வெளிநாட்டுக்கு கிளம்புவினம். நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். வெளிநாட்டுக்கு போகிறது இதெல்லாம் சனி சரியில் 7வது சனிக்குள்ளே தான் பல பேர். நீங்கள் யோசிச்சு உங்களோட சூழல உள்ளவர்களை செக் பண்ணி பாருங்கோ. அவையில் 7வது சனிக்குள்ளே தான் கல்யாணம் முடிச்சிருப்பினோம். 100 பேரை உங்களுக்கு 10 பேரை தெரிஞ்சால் அதில் 7 பேர் 7வது சனிக்குள்ளே தான் கல்யாணம் முடிச்சிருப்பினோம். அது மாதிரி அர்த்தாஷ்டம சனியில் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டானால் அதை பயன்படுத்துங்கள். இல்லை எனக்கு அர்த்தாஷ்டம சனி 4ல் சனி நான் போகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு உருவாகும். வெளிநாட்டு பயணங்கள் உருவாகும். அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள், நீங்கள் எதிர்பாராத அல்லது எதிர்பார்த்த பல நல்ல செய்திகள் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. உங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு உயரும். அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் சின்ன சின்ன அவமானங்கள், தேவையற்ற விமர்சனங்கள் இதுகளும் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். சண்டைக்கு போகாதீங்க. முடிஞ்ச அளவு சனி சரியில்லைன்னு நினைச்சா, அதாவது அட்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி, 7வது சனி, இந்த 6 ராசிக்காரர்களும் கடைசியாக நான் சொல்கிறேன் யாருக்கு சனி கூடாது. இந்த 6 ராசி எப்பவும் சனி பெயர்ச்சி 6 ராசிக்கு நல்லா இருக்கும், 6 ராசிக்கு கூடாது.
இப்போ துலா ராசிக்காரர்கள் தேவையற்ற வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். பிரச்சனைன்னு வந்தால் கொஞ்சம் ஒதுங்கி நின்றுருங்கோ, பயந்து நின்றுருங்கோ, கொஞ்சம் தள்ளி போங்கோ. தேவையில்லாமல் அதுக்குள்ளே தலையை போக வேண்டாம். அதே மாதிரி மனப்பயம் நீங்கும். மனசில் நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு தைரியம் வரும், பயமில்லாமல் இருப்பீங்கள். அந்த பயமில்லாமல் இருக்கிறதுனாலேயே சில பிரச்சனை தேவையில்லாத விஷயத்தில் தலையை போடவும் பார்ப்பீங்க. குடும்பத்தில் பெரியவர்களை மதிக்க பழகி கொள்ளுங்கள். மற்றவர்களை மதிக்கிறது, பெரியவர்களில் எல்லாருக்கும் அவர்களுக்குண்டான மரியாதையை கொடுங்கள். பெற்றோரை மதியுங்கள், உறவினர்களை மதியுங்கள், பெரியவர்களுக்குண்டான மரியாதையை கொடுங்கள். அதே நேரத்தில் தேவையில்லாத அலைச்சல், பிரயாணம், செலவு, நஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தேவையில்லாத பிரயாணங்கள், அலைஞ்சி திரிய வேண்டி வரும். வீடு வாகன விஷயத்தில் கவனமாக இருங்கள். 4வது வீடு தான் வீடு வாகனம். அங்கே சனி இருக்கிறதுனால வீட்டினால் சில செலவுகள் ஏற்படலாம், வாகனத்தினால் சில செலவுகள் ஏற்படலாம், தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரர்கள் சனீஸ்வர வழிபாடு செய்யுங்கள். சனிக்கிழமையில் விரதம் இருந்து சனீஸ்வரனுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்கோ. தேய்பிறை அஷ்டமி கால பைரவரை வழிபடுங்கோ. டெய்லி ஆஞ்சநேயரை வழிபட்டால் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.